Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் பிரகாஷ், இந்த கேஸ் நீங்கள் எப்படி முதல்ல பார்க்குறீங்க? இன்றைக்கி சிபிஐக்கு விசாரணைக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதும், ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட வந்து மாதம் நீங்கள் அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்சங்கள் எல்லாமே தாவேகாவுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்ற பொருளில் எடுத்துக்க முடியுமா? தாவேகா வந்து சிபிஐ விசாரணை கேட்கவே இல்லையே, கேட்டது ஜிஎஸ் மணிதானே. அவருடைய பெட்டிஷன்ஸு மொத்தம் 5 பெட்டிஷன்ஸ் சிபிஐக்கான விசாரணைக்குள்ளே வருது. அதில் 2 பெட்டிஷன்ஸ் வந்து நாங்கள் போடவே இல்லைன்ட்டாங்க. அதை வந்து வில்சன் மென்ஷன் பண்ணுறாரு, நீங்கள் இந்த கேஸ் இன்னும் முடியல, இந்த கேஸு கண்டினியூ ஆகுது, நீங்கள் சிபிஐக்கு இந்த தாக்கீதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. இந்த நீதி வரலாற்றிலேயே முக்கியமான கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் வரலாற்றுலேயும் சரி முக்கியமான கேஸு, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் யார்? நீங்கள் கொலை நடந்த இடத்துல இருந்தீங்களா? கொலைக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கொலை நடக்கும்போது நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணீங்களா, இல்லை நீங்கள் தான் கொன்னீங்களா? இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த கம்ப்ளைனண்ட்டோட விஷயத்தில். பேசிக்காக அந்த கம்ப்ளைனண்ட்டை ஆராயாமல் ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறதுன்றது வந்து விந்தையிலையும் விந்து. அதை வந்து இவங்க ஆனால் முன்கூட்டியே செஞ்சுருக்கணும். அரசு தரப்பு அவங்க வந்து விட்டுட்டாங்க. தீர்ப்பளிக்கிற அன்னைக்கு அவங்க தீர்ப்பளிக்கிற மூடில் வரும்பொழுது அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், இந்த கேஸ் இன்னும் முடியலை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தாவேகா வந்து சிபிஐ கேட்கல, அவங்க கேட்டது வந்து உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது, சிபிஐயும் கொடுக்குது, அதை வந்து உச்ச நீதிமன்றத்தோடைய ரஸ்தோகி அவர் தலைமையிலான ஒரு விசாரணை கமிட்டியோடையும் லிங்க் பண்ணுது. அதோட மக்களுக்கு வந்து இது நீதி வேணும் அப்படின்ற அடிப்படையில் தன்னுடைய அப்சர்வேஷனை பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கேஸு கட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்கன்ற மாதிரி அவங்க ஆர்டர்ஸ் போடுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவில் தான் இவங்க பார்த்துருக்காங்க. அவங்க கிட்னி வழக்காக இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. ஆனால் ஆதவர்ஜுனா இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிறப்போ சொல்கிறாரு, ஓடி ஒளிஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சென்னைக்கு வந்த பிறகு நாங்கள் கரூர் இந்த எல்லையில் தான் நின்றுட்டு இருந்தோம், எங்களுடைய டெலிஃபோன் சிக்னலை வச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அப்படின்ற, யாரும் நாங்கள் ஓடி ஒளியில. இன்னொன்று, ஒருதலை பட்சமான விசாரணையை நோக்கி அவங்க நின்னாங்க. தாவேகாவை முற்றிலுமாக அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. அதெல்லாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக முடிவுக்கு வரப்பட்டிருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் பேசுகிறாரு இல்லையா சார்? இதில் இந்த வழக்கை வந்து நான் பார்க்குற பார்வையில் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு இன்னும் ஸ்பீடாக ஆக்ட் பண்ணியிருந்திருக்கணும், விஜயை கைது பண்ணியிருந்திருக்கணும். விஜயை கைது பண்ணியிருந்தால் தான் அது தாவேகாவை அழிக்க நினைக்கிற முயற்சியாக இருந்திருக்கும். விஜய் வந்து ஸ்கொயர்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து பெரிய குவார்ட்டரில் எழுப்பப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யான்றது செகண்டரி. பட் விஜய் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் அங்கே இருக்கும்பொழுது கூட ஸ்டாலின் என்ன சொன்னார், ஒரு கட்சி தலைவர் தனது தொண்டர்களை வந்து சாவதற்கு விரும்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேட்டகாரிக்கலாக சொல்லிவிட்டு, விஜய் எந்த கட்சி தலைவர் அப்படின்னு ஒரு கேட்டகாரிக்கலாக அவர் வந்து மெக்னானிமஸாக போனார். அங்கே வந்து உங்களுக்கு தாவேகாவை அழிக்கணும்னா விஜயெல்லாம் கைது பண்ணியிருக்கணும். இதே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டுட்டு அவர் வந்து கடந்து போகிறாரு, அதை அழிச்சிட்டு கடந்து போகிறாரு. அந்த ட்வீட் வந்து பயங்கரமாக போகுது. அவரு நேராக டேரடோன் போடுறாரு, அதில் ஒரு எஃப்ஐஆரும் போட்டுடுறாங்க. சென்னை சிட்டியோட சைபர் கிரைம் வந்து எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. அவர் வந்து நேராக எங்கேயும் ஒளியில், அவர் போயஸ் கார்டன் வராரு, டேராடூன் போகிறாரு, டெல்லிக்கு போகிறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாத்துலேயும் இருக்கார், ஓப்பனாக தான் இருக்கார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தலைமறைவாகவே இல்லை. அங்கே தான் சொல்கிறாரு, எல்லை பகுதியில் தானே இருந்திருக்கிறாங்க. நிர்மல்குமார் இருக்கிறாரு, புசி ஆனந்த் 2 பேருமே எல்லையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் நெட்வொர்க் சிக்னலை வச்சு பாருங்கன்றார். இன்னொரு விஷயம், ஏற்கனவே தனிநபர் ஆணையம் விசாரணை நடத்திட்டு இருக்கிறப்போ செயலாளர்கள் எப்படி செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க? உளவுத்துறை ஃபெயிலியர். ஒவ்வொரு கட்டத்திலையும் உளவுத்துறை காவல் செக் பண்ணியிருப்பாங்களே, இவ்வளோ கூட்டம் வருதுன்னு கண்காணிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த சம்பவம் நடக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்களா அப்படின்ற அர்த்தம் அதில் இருக்கு இல்லையா சார்? செயலாளர்கள் கொடுத்த அறிக்கைன்றது வந்து சமூக ஊடகங்களில் வந்த சந்தேகங்களுக்கான விளக்கமே தவிர அது வந்து எந்த விதத்திலையும் எஸ்ஐடி விசாரணையோ
நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்களுடைய விசாரணையோ ஓவர்டேக் பண்ணுற மாதிரி விளக்கமே இல்லை. இந்தந்த தகவல்கள் வந்தது, இந்தந்த தகவல்கள் வந்தது, இதுக்கு எங்களுடைய விளக்கம் இதுதான். இதை வந்து நீங்கள் எஸ்ஐடி ஏற்றுக்கினாலும் ஓகே, அருணா ஜெகதீசன் ஏற்றுக்கினாலும் ஓகே, இல்லை எங்கள் மேலே குற்றச்சாட்டு சுமத்தினாலும் அது சப்ஜெக்ட் டு இன்கொயரி தான் அது, ரைட்டா? இப்போ அரசு தரப்பு வந்து இன்னார் தான் கொலை பண்ணார்னு சொல்கிறாங்க, அது வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கினாலும் ஓகே, ஏற்றுக்கலனாலும் ஓகே. இந்த எஸ்ஐடி யாரால் ஃபார்ம் பண்ணப்பட்ட எஸ்ஐடி? ஒரு நீதி அரசரால் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் ஃபார்ம் பண்ண நீதிமன்றம் சொல்கிறாங்க. ஒரு எஸ்ஐடியை நியமிக்கிறதுக்கான கேஸா இது அப்படின்றாங்க. திடீர்னு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் மேலே கருத்து சொல்லக்கூடிய இடத்துலயே அந்த கேஸ் இருக்குது அப்படின்றாங்களே. இது எல்லாமே ஸ்டேட் மிஷனரிஸ் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குது, அல்லது ஸ்டேட் மிஷனரிஸ் இந்த அரசியல் செல்வாக்கோடு இந்த கட்சி இந்த வழக்கு அணுகிறாங்கன்றது தானே மறைமுகமான பொருள். நீங்கள் சொல்கிறது வந்து அந்த நீதி அரசரை வந்து தமிழக அரசு தூண்டிச்சுன்னு சொல்ல வரீங்க. அப்படிலாம் தூண்டலை, அப்படிலாம் தூண்டலை. ஆதவ அர்ஜுனா அப்படி சொன்னதை தான் வில்சன் கண்டிச்சிருக்காரு. நீங்களும் அதை தான் சொல்றீங்க. இல்ல இல்ல, ஆதவ அர்ஜுனா சொல்றது தான் கேட்குறேன். அவர் ஏறக்குறைய அந்த பொருள் தானே அவர் வந்து நிற்கிறாரு கடைசியா. சார் அந்த எல்லையில தான் இருக்கிறோம். அந்த எல்லையில இருந்தாங்கன்னா பிரஸ் ஐயா சார் 30 பேர் செத்துட்டாங்க சார், ஐயா கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு பிச்சைக்காரன மாதிரி பிரஸ் கெஞ்சுத. ஒரு வருத்தத்துக்குரிய தலைவன் ரியாக்ட் பண்ணாரா? திரும்பி பார்க்காம போனார்ல சார். நீங்கள் அந்த எல்லையில் தான் சார் இருந்தீங்க, உங்கள் சிக்னல் எல்லாம் பார்க்க சொல்கிறீங்கல்ல சார். நாங்கள் கேட்குறது, நாங்கள் அதெல்லாம் பார்க்கல சார். ப்ரெஸ்ஸு நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆளை பார்க்குறோம், அவரை எப்படி நாங்கள் கேஜ் பண்ணுவோம்? அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்றதை வச்சு தான் கேஜ் பண்ணுவோம். ஐயா சாமி தர்மதுரையே அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரில ரியாக்ட் பண்ணாங்க எங்கள் ஆளுங்க. 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, மீடியாவுடைய பலம் எங்களுக்கு இல்லை, மீடியா முழுக்க எங்களுக்கு எதிராக இருந்தது, அதனால் பேச முடியல. 2வது, ஒரு துக்கம் நடந்திருக்கு எங்கள் வீட்டில் அப்படின்றப்போ உடனே எப்படி ரியாக்ட் பண்ணணும்? நாங்கள் புது கட்சி, 3 நாட்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறீங்க. நீங்கள் புது கட்சின்னு எப்படி சார் ஒத்துக்க முடியும்? இத்தனை படங்களில் நடித்து இவ்வளோ பப்ளிசிட்டிக்கு வந்தாலே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து எத்தனை கட்சியில் இருந்தார்? விடுதலை சிறுத்தைகளில் இருந்தார், திமுகக்காக எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணால், புசி ஆனந்த் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், நிர்மல்குமார் வந்து பிஜேபியில் நிர்வாகியாக இருந்தவர். நீங்கள் என்ன சார் புது கட்சி? நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபிகர் விஜய், எவ்வளோ படங்களில் நடித்து நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் தெரியல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது என்ன மிஸ்டர் சிஎம்? என்ன மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்? சிஎம் அங்கிள் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுற ஒரு ஆள், இவ்வளோ தொலைவுக்கு பப்ளிக் ரியாக்ஷனும் கோஆகுலேஷனும் உள்ளக்கூடிய ஆள் நீங்கள் எப்படி சாதாரணமாக இவ்வளோ பெரிய கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க, இத்தனை மாநாடுகள் நடத்தியிருக்கீங்க, இத்தனை விதங்களில் நீங்கள் ட்ராவல் ஆகிருக்கீங்க, நீங்கள் எப்படி சின்ன ஆட்கள்னு சாதாரண ஆட்கள்னு உங்களை எப்படி சொல்லிக்க முடியும்? பெரிய ஆட்கள் சார் அவங்க. இப்போ எஸ்ஐடியிலேருந்து இந்த கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சு இல்லையா? ஆமாம், அது தாவேகாவுக்கு பெரிய ஒரு முன்னோக்கிய பயணமா? நாங்கள் வந்து கேட்கலன்றாங்களே அவங்க, அது எப்படி அவங்க கேட்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு முன்னோக்கிய பயணமாகும்? ஏன்னா பிஜேபி முகாமுக்கு போகிறதுக்கு வேணால் முன்னோக்கிய பயணமாக இருக்கும், அதுதான் இருக்கும். மற்றபடி முன்னோக்கிய பயணம்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்டது ஜுடிஷியல் ப்ரோப் பை தி சுப்ரீம் கோர்ட், தட் ஹஸ் பீன் கிவன் ரஸ்தோகி, ரைட்டா? அதுவும் கொடுத்துட்டு சிபிஐயும் கேட்குறாங்க. சிபிஐ கேட்டது அண்ணன் மணி, ஜிஎஸ் மணி, நம்ம அண்ணன் இல்லை, அங்கே ஒரு மணி, ஜிஎஸ் மணி, அவர் தான் கேட்டார். அந்த பிஜேபியுடைய பெட்டிஷனில் தான் இட் ஹஸ் பீன் ஆர்டர்ட். ஏன்னா 2 பெட்டிஷனும், அது கேட்டு போட்ட 2 பாதிக்கப்பட்ட பெட்டிஷனும் போலின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பெட்டிஷன் தான் நிற்கிது, பிரபாகரன் ஒருத்தர், அவர் இன்னைக்கு பல்ட்டி அடிச்சிருக்காரு. இதுதான் நடந்திருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இதோட கிரெடென்ஷியல்ஸை, கம்ப்ளைண்ட் கொடுத்தவனோட கிரெடென்ஷியல்ஸை ஆராயாமல் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது என்ன விதமான தீர்ப்பு? இதுவே ஒரு வரம்பு மீறல் தானே. அதை நான் சப்மிட் பண்ணுறேன். இது வந்து இடைக்கால தீர்ப்பு, வழக்கு இன்னும் முடியல, இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது. சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். யார் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் இவங்க சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த சதி கான்செப்டுக்கான எவிடன்ஸ் வேணும்ல. ஆசிட் ஊற்றுனா, பெப்பர் பவுடர் அடித்தான், கையை மறிச்சாங்க, லத்தி சார்ஜ் நடத்தினாங்க, எல்லாம் செருப்பு எரிஞ்சாங்க, இது எல்லாத்துக்குமான எவிடன்சஸ் வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்.
சதி நடந்தது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணோம், அது கிடைக்காது. யார் சிபிஐ இல்லைங்க, தமிழ்நாடு அரசு யார் விசாரித்தாலும் நடந்தது தாங்க வெளியில் வரும்.